கொழுப்பு அதிகமா இருக்கிற இறாலை பத்தி பார்க்கலாம் வாங்க. சிறியவர்கள் பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். எலும்புக்கு நல்லது. ஜிம்முக்கு போறவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில் டேர் ஆகும். அந்த மசில் டேரை குணப்படுத்த புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் நிறைய ஃபுட்ல இருக்கு, ஆனா முக்கியமா இறால்ல நிறைய இருக்கு. 100 கிராம் இறால்ல 20 கிராம் புரோட்டீன் இருக்கு, 120 கிராம் கேலரிஸ் இருக்கு. புரோட்டீன்றது சிக்கனு, எக்கு, மட்டன், ஃபிஷ் எல்லாத்துலேயும் தான் இருக்கு. ஆனால் நான்வெஜ் பிரியர்களுக்கு இறால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இதில் விட்டமின் B6, B12, நிக்கோட்டிக் ஆசிடு, அயன்லாம் இருக்கு. இது ரெட் பிளட் செல்ஸை அதிகப்படுத்தி பாடி பில்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மினரல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம்லாம் இருக்கு. இதெல்லாம் போனை ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் வச்சுக்கும். சரி, கொழுப்பு அதிகமாக இருக்கிற இறாலை பற்றி பார்க்கலாம் வாங்கன்னு தானே சொன்னீங்க. ஆனால் கொழுப்பு அதிகமாக இருக்க ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. அதை தானே கேட்க வரீங்க. கொழுப்பு இருக்கு, ஆனால் அது நல்ல கொழுப்பு, அதாவது குட் ஃபேட். குட் ஃபேட் சாப்பிடணுன்றது நான் சொல்லங்க, மருத்துவரே சொல்றாங்க. அது பிளட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தாமல் இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இருக்கு. சரிப்பா, நல்லதுன்னு சொல்றீங்க. கொஞ்சம் இறால் எடுத்து வறுத்து தான் சாப்பிடுவோமே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வறுத்து சாப்பிட்றப்போ அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ நம்ம நல்லதுன்னு நினைக்கிற புரோட்டீன், மினரல்ஸே நம்மளுக்கு ஆபத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொக்கு, கிரேவி வச்சு சாப்பிடுங்க. நம்ம என்ன சாப்பிட்றோன்றதை விட அதை எப்படி சாப்பிட்றோன்றது தாங்க முக்கியம். இந்த மாதிரி சில ஹெல்த்தியான டிப்ஸை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. வரட்டா?